இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெருவிழா திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். ஒரு ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தை போன்றுதான் இன்றைய நாள் நமக்கு அமைந்திருக்கிறது. உன்னதங்களிலே நம்பிக்கை அறிக்கை, 2 வாசகங்கள், நற்செய்தி என்று முழுமையான ஒரு வழிபாட்டு பகுதியை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு புனிதருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். திருமுழுக்கு யோவான், அவருடைய பெயரை வைத்தே அவருடைய பணியை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆண்டவர் இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்ததனாலேயே அவரை அழகாய் அன்பாய் திருமுழுக்கு யோவான் என்று நாம் அழைக்கிறோம். இயேசுவுக்கு மட்டுமல்லாது மற்ற எல்லா மக்களுக்கும் இந்த திருமுழுக்கின் வழியாக இயேசுவை சுட்டி காட்டியவர் இந்த திருமுழுக்கு யோவான். ஆகவே தான் இவருக்கும் இந்த பிறப்பு விழாவை ஒரு பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், திருச்சபையிலே 3 நபர்களுக்கு மட்டும்தான் பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அன்னை மரியாள், அதற்கு அடுத்தபடியாக திருமுழுக்கு யோவான். இவர்கள் மூவருடைய பிறந்த நாளை நாம் பெருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். மற்ற எல்லா புனிதர்களுடைய விழாவானது அவர்களுடைய இறந்த நாளைத்தான் நாம் புனித நாளாக, திருநாளாக, விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். அப்படி என்று சொன்னால் இந்த மூவரும் ஒரு சிறப்பான இடத்தை பிடிக்கின்றார்கள் இந்த மண்ணுலகிலே. மற்ற புனிதர்களை விட ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு இறைத்தன்மையுள்ளவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். புனிதர்கள் அனைவரும் மனிதர்களாக இருந்து புனிதர்களாக மாறுகிறார்கள் இறந்த பிறகு. ஆனால் இவர்கள் புனிதர்களாக பிறந்து இறைத்தன்மையில் இருந்து நாம் மண்ணுலகில் பிறக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் இந்த மண்ணுலகில் பிறக்கின்ற நாளையே புனித நாளாக, பெருவிழாவாக, திருநாளாக நாம் கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாவுக்கும் பிறப்பு விழாவை இம்மண்ணுலகில் கொண்டாடுவது வழக்கம், அது பொருத்தம். ஏன் திருமுழுக்கு யோவானுக்கு கூட இந்த இருவரோடு சேர்ந்து மூவராக நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, நாம் கொண்டாடுகின்றோம் என்று பார்க்கிற பொழுது, அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பணியை, அன்னை மரியாவினுடைய வாழ்வை தமதாக ஏற்று அன்னை மரியாவை போன்று ஆண்டவர் இயேசுவை போன்றுதான் இவரும் கடவுளுடைய சித்தத்தால் தூய ஆவியின் வல்லமையால் இந்த மண்ணுலகில் பிறக்கிறார். முதிர்ந்த வயதில் எலிசபெத்துக்கு திருமுழுக்கு யோவான் குழந்தையாக கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் பிறப்பிற்கு தந்தையாகிய கடவுள் இந்த மண்ணுலகில் மனுவுரு எடுத்து பிறக்கின்றார். அன்னை மரியாள் மாசு மறுவற்றவளாக ஏற்கனவே முன்குறித்து வைத்து இந்த மண்ணுலகில் பிறக்க வேண்டும் என்று முதிர்ந்த தம்பதியருக்கு, அன்னாள் சுவைக்கனுக்கு குழந்தையாக பிறக்கின்றார். கடவுளின் வல்லமை, கடவுளின் திட்டம். மூன்றாவதாக திருமுழுக்கு யோவானும் தூய ஆவியால், கடவுளின் வல்லமையால், திட்டத்தால் முதிர்ந்த வயதான எலிசபெத்துக்கு இவர் பிறக்கின்றார், சக்கரையாவுக்கும். அன்புக்குரியவர்களே, இவருடைய பிறப்பு என்பதே ஒரு அசாத்திய, ஆச்சரியமான, அதிசயம் நிறைந்த, ஆவியால் நிரப்பப்பட்ட, கடவுளின் வல்லமையால், திட்டத்தால் பிறந்தவர்கள் என்பதனாலே இவர்கள் மூவருக்கும் இந்த மண்ணுலகில் நாம் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். ஆகவே திருமுழுக்கு யோவான் ஒரு சிறந்த முன்மாதிரி, நம் வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த பாடம். உண்மையும் நீதியும் நேர்மையும் கொண்ட ஒரு தைரியம் உள்ள, மனசாட்சியோடு வாழக்கூடிய ஒரு நபராக நாம் அவரை பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் இயேசு, நான் தொடக்கத்தில் சொன்னது போன்று, ஆண்டவர் இயேசுவே திருமுழுக்கு யோவானுக்கு புகழாரம் சூடுகிறார். திருமுழுக்கு யோவான் தான் இயேசுவை, நான் அவருடைய முன்னோடி, அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட தகுதி இல்லை, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர், நானோ உங்களுக்கு திருமுழுக்கால், நீரினால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் அவரோ ஆவியால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லி இயேசுவை பற்றி அறிமுகம், அழகான ஒரு தயாரிப்பை அவர் ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு யோவானை அறிமுகம் செய்வதில் தவறியதில்லை. எந்தெந்த இடங்களிலெல்லாம் அவர் திருமுழுக்கு யோவானை உயர்த்தி பிடித்து
யூத சமூகத்திற்கு இஸ்ரேல் மக்களுக்கு காட்ட முடியுமோ அதையெல்லாம் அவ்வப்பொழுது சொன்னார். ஆகவே அதை தான் மத்தேயு 11:11 நாம் வாசிக்கிறோம். அந்த இறை வார்த்தை, இம்மண்ணுலகில் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை போன்ற பெரியவர் இன்னும் பிறந்ததே இல்லை. அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பை, ஆண்டவர் இயேசுனுடைய பணியை அவர் தயார்படுத்தினார், வழி காண்பித்தார். அதே போன்று ஆண்டவர் இயேசுவும் திருமுழுக்கு யோவானின் உன்னத பணியை, உன்னத வாழ்வை அவர் அறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த உன்னதமான புனிதருடைய விழாவிலே நாம் இருப்பது, நாம் ஜெபிப்பது, திருப்பலியில் பங்கெடுப்பது நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்புக்குரியவர்களே, யூதர்களுடைய நம்பிக்கை மெஸ்ஸியா பிறப்பதற்கு முன்பாக எலியா பிறப்பார், எலியா மீண்டும் வருவார் என்று சொல்லி நம்பிக்கை இருந்தது. அதே நம்பிக்கை திருமுழுக்கு யோவானில் வெளிப்படுவதை அவர்கள் பார்க்கின்றார்கள். ஆக இவரே ஒரு இரண்டாவது எலியாவாக இயேசு மெஸ்ஸியா பிறப்பதற்கு முன்பாக திருமுழுக்கு யோவான் பிறந்து அவர் வழிகாட்டியதை யூதர்கள் நம்புகிறார்கள். ஆக திருமுழுக்கு யோவான் ஒரு இரண்டாவது எலியாவாக பார்க்கப்படுகிறார். எலியா எப்படி கடவுளுக்காக எல்லாவற்றும் எரித்து, தன்னை எரித்து கொண்டு இந்த கடவுளுடைய உண்மை வெளிப்படுத்தினாரோ, அதே போன்றுதான் திருமுழுக்கு யோவானும் தன்னை வெளிப்படுத்தி, தன்னுடைய வாழ்வை வெளிப்படுத்தி, மிக கடுமையான வாழ்வு தவத்தால் இருந்து ஆண்டவர் இயேசுனுடைய வருகையை அவர் வெளிப்படுத்துகின்றார். ஆகவே திருமுழுக்கு யோவான் அவர் ஒரு இரண்டாவது எலியாவாக கருதப்படுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு பணி நற்செய்தியிலே ஒரு சில இடங்களில் சிறப்பாக தெளிவாக கொடுக்கப்படுகிறது. ஒரு தைரியமுள்ள, உண்மையுள்ள, நீதியுள்ள மனிதராக பார்க்கப்படுகின்றார். எங்கு அநீதி நடக்கிறதோ, எங்கு தவறுகள் நடக்கிறதோ அங்கு தைரியமாக குரல் கொடுத்தார். குரல் கொடுத்ததனாலே அவர் உயிர் எடுக்கப்படுகிறது. இதுதான் சாட்சிய வாழ்வு, இதுதான் இறையாட்சிக்கான பணி. இன்றைக்கு நாமெல்லாம் இறையாட்சி பணி என்று சொல்லிக்கொண்டு, கடவுளுடைய பணி என்று, கடவுளுக்கான வாழ்வு என்று சொல்லிக்கொண்டு நாம் செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? அன்பும் இரக்கமும் உள்ள பணிகளை நாம் செய்கிறோம், அது அவசியம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உண்மையும் நீதியுமான, நியாயமுள்ள, சாட்சியுள்ள பணியை செய்வதில் நாம் தவறிவிடுகின்றோம். திருமுழுக்கு யோவானுக்கு இருந்த அந்த தைரியம், மனசாட்சி நம்மிடத்தில் இருக்கிறதா? பக்குவமாய், பதமாய், பதுங்கி கொள்ளும் தன்மையிலே நாம் அநேக வேளைகளில் இருக்கிறோம். நமக்கு இந்த பிரச்சனை தேவையில்லை, இதை நாம் சொல்லிக் கொடுக்க இது நமக்கு அவசியம் இல்லை, நமக்கு ஏன் இந்த வம்பு, நமக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டு நாம் பல வேளைகளில் அமைதியாகி விடுகிறோம், கண்டும் காணாமல் போய் விடுகிறோம். ஆனால் திருமுழுக்கு யோவான் அப்படி இல்லை. நாம் பார்க்கிறோம், அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குத்துவது போன்று இருந்தது. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிறருக்கு பயத்தை, அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. ஆனால் அன்புக்குரியவர்களே, அவர் உண்மையை பேசினார், அதனால் அவர் தன்னை முழுமையாக இழந்தார். உண்மையான சாட்சிய வாழ்வு என்பது இதுதாக இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் இயேசுனுடைய பணியை, வாழ்வை ஒரு முன்னோடியாக இருந்து இறை ஆட்சிக்கான வழியை உருவாக்கி கொடுத்த திருமுழுக்கு யோவானின் பிறப்பு, அவருடைய வாழ்வு நமக்கு ஒரு பாடமாக இருப்பதை இந்த வேளையில் நாம் ஏற்றுக்கொள்வோம். புனிதரின் பாத சுவடுகளை நாம் பின்பற்றி அவரை போன்று உண்மையுடனும் இறையாட்சிக்கான வழியை மற்றவர்களுக்கு நாம் சுட்டி காட்டக்கூடிய நபர்களாக வாழ்ந்திட இப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.